ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து மதுரையில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜன், இப்போ இந்த போராட்டத்தோட முக்கிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? பிரியா, இந்த பகுதியை பொறுத்தவரை தற்போது மதுரை பழங்காநத்தம் பகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே இங்கு, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஜல்லிக்கட்டு தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்ததை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தடையை நீக்க மத்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் தமிழக அரசு ஏற்கனவே மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுடைய வீர விளையாட்டு தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சரத்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் வீர விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் பி ராஜசேகர் கலந்து கொண்டிருக்கிறார். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த மேடையில் பேசும்போது ஜல்லிக்கட்டு போட்டியின் முக்கியத்துவம் என்ன, ஜல்லிக்கட்டு போட்டி என்பது இன்று நேற்று உருவானதல்ல, பழங்காலத்து போட்டி. அது மட்டுமில்லாமல் ஜல்லிக்கட்டு போட்டி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அதற்குரிய ஆதாரங்கள் தில்லியில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. எனவே இவை போன்றவை இருக்கும்போது ஒரு வீர விளையாட்டு, பாரம்பரியமிக்க விளையாட்டு, இதனை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடாது. குறிப்பாக அதே போல் ரேக்லா ரேஸ் என்ற மாட்டுப் பந்தய போட்டிக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தடை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இது தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் உரிய உரிமைகளை பெற்றுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருவதாக இந்த போராட்டத்தில் கலந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரியா, சரி, இப்ப விழா குழுவினரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் ராமானுஜம்? விழா குழுவினரை பொறுத்தவரை இவர்களுடைய இந்த போராட்ட குழுவினரை பொறுத்தவரை முக்கியமான கோரிக்கை, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருவதாகவும், இந்த போராட்டத்தை அடுத்ததாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேரடியாக தலையிட்டு இந்த விஷயத்தில் உரிய கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மத்தியில் புதிதாக அமைந்துள்ள பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசில் உள்ள அமைச்சர்கள், தமிழகத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் இந்த வீர விளையாட்டினுடைய பெருமைகளை மத்திய அரசிடம் எடுத்து கூறி இந்த விளையாட்டு போட்டியை பாதுகாக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு என்பது சும்மா ஏதோ காளைகள் அடக்குவதற்கான போட்டு மட்டுமல்ல, இது இந்த போட்டியை பொறுத்தவரை வீர விளையாட்டாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் எந்த ஜாதியினரும் எந்த மதத்தினரும் கலந்து கொள்ளலாம், இதில் எவ்விதமான தடையும் இல்லை. எனவே ஒரு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய இந்த போட்டியை நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு யாரை சந்திக்க வேண்டுமோ, சந்திக்க வேண்டிய முக்கியமானவர்களையோ அல்லது உச்சநீதிமன்றத்திற்கு தேவையான தகவல்களை தமிழக அரசுக்கு திரட்டி கொடுப்பதோ போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இந்த போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கிறாங்க. பிரியா, ராமானுஜம், மொத்தம் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்க? மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவதற்கு தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது? இந்த போராட்டத்தை பொறுத்தவரை நாம் தற்போது நேரடியாக பார்க்கலாம், இந்த பகுதியில் பார்க்கலாம் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. இந்த பகுதியை பொறுத்தவரை நாம் நேரடியாக பார்க்கலாம். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இரு தரப்பினரும் வந்திருக்கிறார்கள். அதிகமான பெண்கள், ஆண்கள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்திற்கு எந்த விதமான, அதாவது இந்த போராட்டத்திற்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை பொறுத்தவரை பார்த்து இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய உணர்வும் தமிழர்களின் வீர விளையாட்டு, இது தமிழர்களின் கலாச்சாரத்தை அளிக்கக்கூடிய முயற்சியில் யாரும் இறங்கக்கூடாது. அப்படி இறங்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு என்ன தீர்வு என்பதை காண வேண்டும். வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் சில தவறுகள் நடைபெற்றுவதாக கூறினால் அந்த தவறுகளை களைவதற்கு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய அதற்காக தவறு நடந்துவிட்டது என்பதை அதற்காக அப்படி ஒரு உடனடியாக போட்டியை தடை செய்துவிடக்கூடாது. ஒரு குடிசை வீட்டில் ஓட்டை விழுந்து விட்டால் அந்த ஓட்டை அடைக்கதான் முயல வேண்டும் ஒழிய அந்த குடிசை வீட்டையே தீ வைத்து கொளுத்தக்கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தப்படுகின்றன. எனவே வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த பகுதியில் வந்து திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியா, மதுரையில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டம் பற்றி நேரடியாக விளக்கினீங்க. உங்க தகவலுக்கு நன்றி.